சண்முகசுந்தரம், இந்த தாவகாவின் முதல் பரப்புரை மேடையாக, பிரச்சார மேடையாக இந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழா இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஒன்று. மற்றொரு மிக முக்கியமான விஷயம், ஜன் சுராஜ் தலைவரும் தேர்தல் வியூக வகுப்பாளருமான பிரசாந்த் கிஷோர் இன்றைய கூட்டத்தில் அவர் உரையாற்ற இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மூன்றாவது, விஜய் அறிவிக்க போகும் அந்த அறிவிப்புகள் என்ன என்றது. ஏன்னா ஒரு மக்களை தொடர்ந்து சந்திக்கவில்லை பரந்தூர் போராட்டத்தை தவிர மற்ற எந்த விதமான போராட்டத்திலும் அவர் நேரடியாக சந்திக்கவில்லை என்பது தொடர்பாகவும், மீதியுள்ள மாவட்ட செயலாளர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 5 பேர் என கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டு அது முழுமையடையாத சூழ்நிலை இருக்கிறது. இதனால் ஒட்டுமொத்தமாக நிர்வாகிகளை அவர் இன்று அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 3 முக்கிய அம்சங்கள் இன்றைய இந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது விஜய் அங்கு புறப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சில நிமிடங்களில் அவர் மேடையேறி இறுதியாக பேசுவதற்கு முன்பாக பிரசாந்த் கிஷோர் மற்றும் புஷி ஆனந்த் ஆகியோர் இதை கோரிட்டு பேசுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் பிரசாந்த் கிஷோர் முதல் முறையாக ஒரு கட்சியின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசுவாரா, பேசும்போது அது எத்தகைய விளைவுகளை அந்த கட்சி தொண்டர்களிடையே ஏற்படுத்தும் என்ற ஒரு கருத்தும் விமர்சனமும் கூட இப்போது சர்ச்சையும் கூட எழுந்திருக்கிறது. ஏனென்றால் கட்சியின் தலைவர் விஜய் அவர் பொதுவாக மற்ற கட்சிகளுக்கு வியூகம் மட்டுமே வகுத்து கொடுக்கக்கூடியவராக இருந்த சூழ்நிலையில் இங்கு அவர் பொது மேடையிலேயே நிர்வாகிகளிடம் அவர் பேச இருக்கிறார் என்றும், கட்சியை முன்னிலைப்படுத்துவது மற்றும் அதை எப்படி பிராண்டிங் பண்ணுவதில் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக அந்த கட்சியில் உள்ள ஏற்கனவே 2 தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் ஆதவ் அர்ஜுனா மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி ஆகிய இருவர் பல்வேறு வியூகங்களை வகுத்துள்ள சூழ்நிலையில் அதை ஒருங்கிணைத்து பிரசாந்த் கிஷோர் ஒரு திட்டத்தை அவர் அறிவிக்கப் போவதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. மற்றொன்று, இதை முதல் 2026 தேர்தலுக்கான முதல் பிரச்சார மேடையாக நடிகர் விஜய் இதை பயன்படுத்துவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனால் அந்த மாநாட்டுக்கு ஒத்த ஒரு எதிர்பார்ப்பு இந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழா கூட்டத்திலும் எழுந்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் அவர் என்ன உரையாற்ற போகிறார் ஏனென்றால் அந்த முதல் மாநாட்டு உரையில் தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது 2 கண்கள் என்று அவர் உரையாற்றியது ஒன்று. மற்றொன்று, கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு வெடிகுண்டு வீசப் போகிறேன் என்று கூறிவிட்டு அவர் ஆட்சி அதிகத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு என்ற 2 முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். தமிழக அரசியல் வரலாற்றில் நடிகர்கள் கட்சி தொடங்கிய உடனேயே முதல் மாநாட்டிலேயே கூட்டணி கட்சி ஆட்சி அமைப்போம் என்று அறிவித்த முதல் நடிகராக நடிகர் விஜய் இந்த திகழ்ந்திருக்கிறார். அதனால் அதன் தொடர்ச்சியான அறிவிப்புகள் என்ன வரும், எந்த கூட்டணி கட்சிகள் அதில் இணைய போகிறார்கள் என்று உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் இதில் வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் பெரிய கூட்டணி கட்சிகளோ அல்லது ஒரு மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்களோ அல்லது காளியம்மாள் போன்ற மற்ற கட்சியிலிருந்து விலகியவர்களோ இதில் இன்று இணைவார்களா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அத்தகைய முக்கிய பிரமுகர்கள் யார், முக்கிய தலைவர்கள் யார், விஜய் அடுத்த கட்ட நகர்வு தொடர்பாக என்ன அறிவிக்க போகிறார் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களும் இந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சிகள் பொதுமக்களிடையே மட்டுமின்றி அனைத்து தரப்பினரிடம் இந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் இதை தொடர்ந்து பிரசாந்த் கிஷோரின் திட்டம் வியூகம் என்ன, கூட்டணி கட்சி எவை அந்த கட்சிகளுக்கு என்னென்ன பதவிகள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் விஜய் இந்த கூட்டத்திலேயே அறிவிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அவர் தொடர்ந்து இந்த போட்டோ ஷூட் அரசியல் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களை தெரிவித்து வருகிறார். அவர்களே போட்டோ ஷூட் உள்ளிட்ட மற்ற கட்சிகளின் அந்த வழக்கமான பழைய மரபுகளை உடைத்து புதிய மரபுகளை நாங்கள் உருவாக்குவோம் என்ற ஒரு சிந்தனையையும் அவர் ஒவ்வொரு கூட்டத்திலும் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் இருந்து அந்த மாநாடு வரை, பரந்தூர் கூட்டம் வரை பல்வேறு இடங்களிலும் அத்தகைய ஒரு புதிய ஒரு கான்டெம்பரரி பாலிடிக்ஸ் என்று அழைக்கக்கூடிய தற்கால இளைஞர்களுக்கான ஒரு அரசியல் முகமாகவும் அரசியல் கொள்கை திட்டத்தையும் அவர் வகுத்து வருகிறாரோ என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. புதியதாக பெண்களுக்கு அரசியலில் முக்கியத்துவம், வேலுநாச்சியார், அஞ்சலை அம்மாள் ஆகியோரை முதல் முறையாக அவர் அதை கட் அவுட்டில் வைத்து இந்த மக்களுக்கு மகளிர் தலைமையும் ஒரு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற ஒரு புதிய முன்னுதாரணத்தையும் அவர் ஏற்படுத்தி இருப்பதன் மூலமாக இந்த புதிய தொழில்நுட்ப நவீன கால அரசியலில் நடிகர் விஜய் அடுத்து என்ன செய்ய போகிறார் என்பதற்கு ஒரு முத்திரை அறிவிப்பாக இந்த 2ஆம் ஆண்டு கூட்டத்தில் அவர் அறிவிப்புகளை வெளியிடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் தேர்தல் வியூகங்களும் இந்த இன்றைய கூட்டத்தில் என்னென்ன தேர்தல் வியூகங்களை வகுக்கப் போகிறார், என்னென்ன அறிவிப்புகளை அவர் வெளியிடப் போகிறார் என்று அரசியல் கட்சிகளும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றன. ஏனென்றால் கூட்டணி கட்சிகள் உடையுமா, திமுக அதிமுக ஆகிய 2 மிகப்பெரிய கூட்டணி கட்சிகள் மற்றும் அது தவிர பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள கூட்டணி கட்சிகள், இந்த 3 கூட்டணி கட்சிகளிலிருந்தும் எந்த கட்சியின் செங்கலை அவர் உருவப் போகிறார், எந்த விக்கெட்டை வீழ்த்தப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஏனென்றால்
விஜய் தற்போது மேடைக்கு அவர் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேடைக்கு விஜய் வந்து விட்டார். இப்பொழுது நிர்வாகிகள் அனைவரும் அவரை உற்சாக அந்த பாரம்பரிய இசைக்கருவிகளோடு இசை நடன நிகழ்ச்சிகளோடு அவருக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சியையும் பார்க்க முடிகிறது. பூஞ்சேரியில் நடைபெற்று வரும் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் நடிகர் விஜய் அந்த வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வு ஒரு 2 மணி நேரம் வரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் அந்த அரங்கிற்கு விஜய் வருகை புரிந்து அதற்கு முன்னதாக வரவேற்புரையை புஷ் ஆனந்த் ஆட்சி, அதன் பின்னர் அந்த கட்சியின் நிர்வாகிகள் தொடர்பான அறிவிப்பு, அதற்கு பிறகு பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களின் பேச்சு ஆகியவை இந்த மேடையில் அடுத்தடுத்து நிகழக்கூடியதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் விஜய் வந்தவுடன் அவருக்கு அந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சிகளை அவர் முறைப்படி அந்த புஷ் ஆனந்த் தொடங்கி வைக்க இருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் இப்போது பார்க்க போகிறோம். இன்னும் சில நிமிடங்களில் அந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. விழா அரங்கிற்கு விஜய் வந்துள்ள சூழ்நிலையில் கண்ணன் இப்ப இன்னும் விஜய் மேடைக்கு வரல. அவர் வருவதற்கான மேலதாளங்களுடன் வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தயாராக இருக்கிற அந்த காட்சிகள் தான் தற்போது நேரில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்க சொன்னது போல இன்று மாற்று அரசியலுக்கான அச்சாரம் இன்று போடப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த மாற்று அரசியல் ஏற்கனவே இதுவரை நாம் பார்த்து வந்த அரசியல் வந்து சற்று வேறிடமாக ஒரு வேற்று பார்வையிலே ஒரு மாற்று அரசியலை இன்றைய தலைமுறைக்கு ஏற்றவாறு ஒரு அரசியலை கொடுக்க போகிறார் என்று நீங்க சொன்னீங்க. ஆனால் விஜயுடைய நிகழ்வுகளை இதுவரைக்கும் பார்க்கும் பொழுது புகைப்படங்களை அஞ்சலி அம்மாள் வேலுநாச்சியாருடைய புகைப்படங்களை வெளியிட்டதை தவிர்த்து விஜய் மாற்று அரசியலுக்கான எந்த ஒரு நகர்வையும் முன்னெடுத்ததாக தெரியவில்லையே கண்ணன். ஆமா, நீங்கள் கூறுவது போல அந்த தலைவர்களை மட்டுமே அவர் வந்து கட் அவுட்டாக நிப்பாட்டி இருக்கிறார். மற்றபடி அவர் மக்களை நேரடியாக சந்திப்பது மற்றும் இது நம்ம இப்போ கடந்த ஒரு 50 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கும் அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் என்றால் பொதுக்கூட்டம் நடத்துவது மற்றும் தெருமுனை கூட்டங்கள், அந்தந்த மாவட்ட பிரச்சனைகளை வலியுறுத்தி உள்ளூர் பேச்சாளர்கள் பேசுவது ஆகியவை மூலமாக தான் மக்களை அரசியல் கட்சிகள் சந்தித்து வருகின்றன. ஆனால் விஜய் இதற்கு ஒரு மாற்றாக அவர் மக்களை சந்திப்பதை அவர் மட்டுமே அவர் முன்னிலைப்படுத்தி அந்த பிரச்சனையை அவர் மட்டுமே பேசி அதற்கான தீர்வுகள் கோரிக்கைகளை வலியுறுத்தும் வகையில் தான் இப்போதைக்கு அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. பரந்தூர் விமான நிலைய விரிவாக்க திட்டத்திற்கு எதிராக அவர் முதல் முறையாக களத்தில் அந்த பகுதி மக்களுக்கு நேரடியாக சென்று சந்தித்திருக்கிறார். அதற்கு முன்பாக இந்த கள்ளக்குறிச்சி விசச்சாராய சாவு மற்றும் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு ஆகிய இடங்கள், அனிதா மரணம் உள்ளிட்ட தமிழகத்தை பாதிக்கும் மிக முக்கியமான சில விஷயங்களுக்கு நேரடியாக சென்று அவர் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதல் மற்றும் சில உதவிகள் ஆகியவற்றை தெரிவித்திருக்கிறார். மற்றொன்று மிக முக்கியமானது, தமிழக அரசியலில் இந்த மாணவர்களை அரசியலுக்கு கொண்டு வருவது, இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வருவதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிடம், ஒரு இடைவெளி திமுக அதிமுக இடதுசாரி கட்சிகள் ஆகியவற்றிற்கிடையே ஏற்பட்டு விட்டது. திமுக மாணவர் அணியின் மூலமாகத்தான் அந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்தது அதிமுக திமுக. அதே போல இடதுசாரி கட்சிகள் இந்த எஸ்எஃப்ஐ என்று அழைக்கக்கூடிய அந்த மாணவர் அமைப்புகள், மற்றபடி ஏஎஸ்எஃப் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை அந்த மாணவர் அமைப்புகள் தான் வந்து தேசிய அளவில் மிகப்பெரிய அந்த பங்களிப்பை வந்தது. அதே போல விஜயும் மாணவர்கள் பொதுத் தேர்வில் வெற்றி அடைந்த மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையிலாக நீங்கள் தான் ஆட்சியை வந்து மாற்ற வேண்டும், இங்கு உள்ள நடைமுறைகளை மாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே அந்த அனைத்து அந்த 18 வயதை நெருங்கி கடந்த அந்த +2 மாணவர்களை அவர் அரசியல் படுத்தப்படுவதற்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டதுதான் நான் அந்த ஒரு மாற்று அரசியல் என்று கூறினேன். அது தவிர அவர் மற்றது கண்ணன் குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும். தற்போது நமது ஒளிப்பதிவாளர் ஒரு அதிகாரி என்று நினைக்கிறேன், இவர் பாதுகாப்பு அதிகாரி தான் இருப்பார். பிரதமருடன் எடுத்து செல்வது போல அந்த தடுப்பு துப்பாக்கி தடுப்பதற்கான குண்டுகளை தடுப்பதற்கான இதை எடுத்து செல்கிறார் என்பது தெரியவில்லை. அதை தொடர்ந்து காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். இல்லை ஒருவேளை பட்ஜெட் ரகசியம் போல இதில் ஏதேனும் அறிவிப்புகள் இருக்கின்ற தஸ்தாவேஜுகளை எடுத்து செல்கிறாரா, அல்லது விஜயை தடுப்பதற்கான அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு போலீசார் வைத்துள்ள தடுப்பு அரண்களா என்ன கண்ணன்? அது அந்த பேக் வந்து புதுமையாக இருக்கிறது என்றால் பிரதமர் வரும்பொழுதுதான் இது போன்று எடுத்து செல்வார்கள். முதலமைச்சர் வரும்போது கூட இது மாதிரி பார்த்ததில்லை. புதிதாக ஒரு அதிகாரி எடுத்து செல்கிறார். பில்டப் அதிகமாக இருக்கிறது கண்ணன். நீங்கள் கூறியது போலவே இது பிரதமர் முதலமைச்சர் உள்ளிட்டவர்களுக்கும் இந்த பாதுகாப்பு அதிகாரிகள் இது போன்ற அந்த பாதுகாப்பு சாதனங்களை, அதாவது அந்த ரேடார் சாதனங்கள் அல்லது அந்த ஜாமர் கருவிகளை இது போன்று எடுத்து செல்வது வழக்கம். ஆனால் இவரும் ஒரு பாதுகாப்பு அதிகாரி போலதான் அவர் தெரிகிறார். ஆனால் அதில் வந்து அந்த
செல்போன் மற்றும் இந்த தொலைபேசி மற்றும் இந்த மெட்டல் டிடெக்டர் கருவி அதிநவீன கருவிகள் அதில் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இல்ல ஒன்று அதாக இருக்க வேண்டும், அல்லது ஒருவேளை அதில் விஜய் ஆற்றப்போகும் உரையின் நகல்கள் அதில் பாதுகாப்பாக வைத்து எடுத்துக்கொண்டு செலுத்தப்படுகிறது என்ற ஒரு சந்தேகம் கூட எழுகிறது. பொதுவாக பிரதமருக்கிடம் சொல்கின்ற அந்த Z+ அந்த SPG பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பிரதமர் இருக்கிறதா இது போன்ற துப்பாக்கி குண்டுகள் வரும்போது தடுப்பதற்காக தடியரன அந்த ஒரு திரை போன்ற நீட்டி தடுப்பார்கள், புல்லட் ப்ரூஃப் தடுப்பான்கள் என்று கூறப்படுகின்ற ஒரு இது. ஆனால் விஜய்க்கு அது கொடுத்திருக்கிறார்கள், இன்னும் கொடுக்கவில்லை. SPG எல்லாம் கொடுக்கவில்லை, விஜய்க்கு Y+ தான் கொடுத்திருக்கிறார்கள். எதற்கே இவ்வளவு பில்டப்பா என்பது போன்ற ஒரு கேள்வி வருகிறது.